சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலைத்திருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, நம்ம யார்கிட்ட அன்பு கூறணும் சொல்லுங்க? நான் ஜீவனுக்குள் இருக்கிறேன் அப்படின்னா, நித்திய ஜீவனுக்குள்ள நான் இருக்கிறேன், நித்திய ஜீவனுக்குள்ள போறதுக்கு நான் தகுதியா இருக்கிறேன் அப்படின்னா, நான் பகைய சிலுவையில நான் ஆணி அடிச்சு தொங்க போட்டுட்டு எனக்குள்ள என்ன இருக்கணுமா? கிறிஸ்துவின் அன்பு இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பு இருக்கணும். அதான் 1 யோவான் 2:9 அங்க யோவான் எழுதுறார், வாசிங்களேன். ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் எதுலதான் இருக்கிறாரு? இன்னும் இருள தான் இருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கெல்லாம் போற, திருவிருந்தெல்லாம் எடுக்கிற, காணிக்க கொடுக்கிற, தசமபாகம் கொடுக்கிற, ஒரு குறையில்ல. ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. ஒண்ணு மாத்திரம் தான் நம்மகிட்ட இல்ல. என்ன இல்ல? பரலோகத்துக்கு போக முடியாது. எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம்? தன் சகோதரனை பகைக்கிறவன் எங்க இருக்கிறான்? இருள்ல இருக்கிறான். இருள் யாருக்கு அடையாளம்? இல்லங்க, பிசாசுக்கு அடையாளம், சாத்தானுக்கு அடையாளம். இன்னொரு காரியம் சொல்லுது பாருங்களேன், யாக்கோப்பு 4:4 வாசிங்களேன். யாக்கோப்பு 4:4 இன்னொரு காரியம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தோடு சிநேகம் வைத்துக் கொள்ளுவது, உலக மக்களோடு கூட சிநேகம் வைத்துக் கொள்ளுவது. அவங்களுக்கு யாக்கோப்பு பேர் வைக்கிறாரு, விபச்சாரரே, விபச்சாரிகளே அப்படின்னு சொல்லி. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி அறியீர்களா? உலக சிநேகம் வச்சிருக்கிறவங்க தேவனை என்ன செய்றாங்களாம்? பகைக்கிறார்கள். தேவனை பகைச்சிட்டா நம்ம எங்க வர முடியாது? பரலோகத்துக்கு வர முடியாது. தன் சகோதரனை பகைக்கிறவன் பரலோகத்துக்கு வர முடியாது. உலக சிநேகம் வச்சிருக்கிறவன் பரலோகத்துக்கு உள்ள வர முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? பகை இருக்குது. பகை இருக்கிறதுனால அந்த பகையை நம்ம